ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தனித்தேர்வர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வெளிவிட்டாங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஒரு வெப்சைட்டுக்கு வந்துருங்க. இந்த வெப்சைட்டுடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெப்சைட்டுடைய லிங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா dge.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே வந்துருங்க. இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இதில் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க. இந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிற டச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹால் டிக்கெட் அப்படிங்கிற டச் பண்ணீங்க அப்படின்னா மார்ச் 2025 ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் எஸ்எஸ்எல்சிக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் அண்டு டேட் ஆஃப் பர்த் இந்த ரெண்டும் கேட்டிருப்பாங்க. தனித்தேர்வுகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஸ்லிப்பில் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக 23+2 எவ்வளோ 25 அதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆயிரும். இல்லை ப்ரோ என்கிட்ட அப்ளிகேஷன் நம்பர் இல்லை அப்படின்னா பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் 11th படிச்சுட்டு 12th ஹால் டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதில் போட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்து அதே மாதிரி ப்ராப்ளமை சால்வ் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸ்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்ல சந்திப்போம். நன்றி.